தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே, நம்முடைய பங்கின் பாதுகாவலராகிய தூய யோசேப்பினுடைய விழாவை என்று நாம் சிறப்பிக்கின்றோம். பங்கு மக்களாக உங்கள் ஒவ்வொருவருக்குமே திருவிழாவுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். புனித சூசையப்பர் கனவுகளின் அரசர், கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வலிமைமிக்க ஒரு மனிதர், விளைவுகளை பற்றி பயப்படாமல் துணிச்சலாக தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அழகான ஒரு மனிதர். அந்த புனிதரை நம்முடைய பாதுகாவலராக இருப்பது என்பது நாம் இன்று பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டுமில்லாமல் அவர் வழியாக ஏராளமான நன்மைகளையும் வாழ்க்கைக்கு நல் வழிகாட்டியாகவும் நமக்கு இருந்து உதவி கொண்டு இருக்கின்றார். இந்த நேரத்திலே நம்முடைய பங்கினுடைய வளர்ச்சிக்காகவும் பங்கு மக்களாகிய நாம் ஒவ்வொருவரையுமே ஒற்றுமையாக ஒரே எண்ணத்தோடு ஒரு மனதோடு தொடர்ந்து செயல்பட்டு இன்னும் பல நல்ல முன்னேற்றங்களை நாம் முன்னெடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தெய்வீக பலி வழியாக இறைவனிடம் நாம் வேண்டுவோம். சிறப்பாக இந்த மாலை நேரத்திலே சூசேப்பர் செய்த அனைத்து உதவிகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். நமது குடும்பங்களை இறைவன் பாதத்திலே அர்ப்பணம் செய்து இந்த நன்றி திருப்பலியை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையால் சொல்லால் செயலால் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையோடையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உறவுகளின் ஊற்றே இறைவா, உமது பிள்ளைகளாகி எங்கள் அனைவருக்கும் புனித யோசேப்புவை பாதுகாப்பாக கொடுத்திருக்கின்ற கிருபையை நினைத்து நன்றி கூறுகிறோம். நாங்கள் அனைவரும் புனித யோசேப்பை போல உண்மையிலும் நீதியிலும் வாழ்வதற்கு வரம் தர வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 4 முதல் 5 மற்றும் 12 முதல் 14 மற்றும் 16வது வசனம். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம், ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. வாசகம். எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 13, 16 முதல் 18 மற்றும் 22 வரை. சகோதரர் சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழி மரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு
கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையில் ஆயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்துக்கு உட்பட்டோருக்கும் மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவரும் ஆகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கும் தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 16, 28 முதல் 21 மற்றும் 24. யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்று இருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்று இருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில்
மிகவும் பிரியமான அன்பு சகோதரர்களே, நம்ம எல்லாம் வாழ வைக்கின்ற நம் பங்கினுடைய பாதுகாவலர் தூய சூசேப்பர் பெருவிழாவை கொண்டாட ஒன்று கூடி வந்து தெய்வீக திருப்பலியில் பங்கெடுத்து இறை ஆசீர் பெற்றுக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நம் தந்தை சூசையை பற்றி பல்வேறு சிந்தனைகளை நாம் பெற்றிருக்கின்றோம். பல கருத்துக்கள் விழாக்கள் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஒரு சிந்தனையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சிந்தனுடைய மையமாக உழைப்பின் தந்தையே உயர்த்துவாய் இம்மையே. உழைப்பின் தந்தையாக இருந்து நம்ம எல்லாம் என்றும் உயர்த்தி வருகின்றவர் தான் நம் பங்கினுடைய பாதுகாவலர் புனித சூசையப்பர். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்று நம் அனைவருக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். பங்கினுடைய பாதுகாவலர், பங்கு மக்கள் அனைவருக்கும் பெருவிழா. குறிப்பாக புனித சூசையப்பர் பெயரை தாங்கிய பங்கு இறை மக்களில் பலரும் ஜோசப், ஜோஸ்பின், பலன், சூசை என்று பல்வேறு பெயர்களில் நாம் அழைக்கப்படுகின்றோம். இவ்வேளையிலே பங்கு தந்தையாக இருக்கின்ற பாசமிகு தந்தை அவர்களுடைய நாம விழாவும் கொண்டாடப்படுகின்றது. எனவே நாம் அனைவரும் சேர்ந்து நமது பங்கு தந்தை அவர்களுக்கும் இப்பெயரை தாங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அன்போடு கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இரண்டு மனிதர்களை உங்களுக்கு நான் இன்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நான் வாழ்கின்ற உலகு அறிவியல் உலகு. புதிய புதிய கண்டுபிடிப்புகள், விஞ்ஞான வளர்ச்சிகள், இதுவரை கண்டிராத புதிய பொருட்கள் நாம் இன்று அனுபவிக்கின்றவைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்கோ ஒரு மூலையிலே, ஒரு தெருவிலே ஒரு தொலைபேசி என்கின்ற நிலைமை மாறி இன்று கைபேசியாக நமது கரங்களுக்குள் இந்த உலகம் சுருங்கி வந்துவிட்டது. நம்ம கையில் பைபிள் இருக்க இல்லையோ, நிச்சயமாக கைபேசி என்பது தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக நமது கரங்களுக்குள் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறது. விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி, இந்த அறிவியல் உலகமானது பல்வேறு அறிவியல் மனிதர்களை இந்த உலகில் கண்டுபிடித்திருந்தாலும் சிறப்பாக 3 பேரை அறிவியல் உலகம் சுட்டி காட்டுகிறது. அறிவியல் உலகின் தந்தை என்றால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அறிவியல் உலகின் தாய் என்றால் அது நியூட்டன். இந்த தாய் தந்தை பெற்றெடுத்த குழந்தை கடந்த 14ஆம் தேதி மார்ச் மாதம் கடந்த வாரம் 76 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்த மகத்தான அறிவியல் உலகிலே சாதனை படைத்த மாமனிதர் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் என்கின்ற குழந்தைதான். இவரை பற்றி பேசாத ஊடகங்கள் இல்லை, எழுதாத பத்திரிகைகள் இல்லை. நாமும் இவரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஸ்டீபன் ஹாக்கின்ஸ்
கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய உயர் படிப்பை தொடங்கிய போது 21வது வயதிலே பனிசறுக்கில் விளையாடுகின்ற வேளையில் அவர் சறுக்கி விழுந்தார். ஓடி ஆடி நம்மை போன்று திரிந்து வாழ்ந்து அந்த மனிதனுடைய வாழ்வு முடங்கி போனது. ALS என்கின்ற நரம்பியல் நோய் அவரை முழுமையாக ஆட்கொண்டு விடுகிறது. பேச முடியாது, நடக்க முடியாது, பார்வை மங்கிக் கொண்டே இருக்கிறது, உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்து கொண்டிருக்கிறது. மருத்துவர்கள் சொன்னார்கள், இந்த வியாதி வந்தால் அதிகபட்சம் 2 ஆண்டுகள் மட்டும்தான் வாழ முடியும் என்று. ஆனால் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் 21 வயதிலே இந்த வியாதியை அவர் அடைந்து 4 சக்கர நாற்காலிகளுக்குள் அவருடைய வாழ்க்கை முடங்கி கிடந்தாலும், வாழ்க்கையினுடைய நரம்புகள், வாழ்வின் நரம்புகள் எல்லாம் சுருங்கி போனாலும் 76 ஆண்டுகள் இந்த உலகிலே சாதனை படைத்திருக்கிறார். அறிவியல் உலகத்தினுடைய தொடாத சிகரம் கிடையாது, அவர் பேசாத சொற்கள் கிடையாது. எப்படி பேசினார் என்றால், அவருடைய சதையிலிருந்து நரம்பை கொண்டு வந்து கம்ப்யூட்டரிலே சொருகி அதனுடைய அசைவை கொண்டு என்ன பேசுகிறார் என்று இந்த உலகிற்கு அவர் சுட்டி காட்டினார். அவரை பார்க்கின்ற போது ஒரு குழந்தையை போன்று முடங்கி கிடக்கின்றார். பிறந்த குழந்தையை போன்று கண்கள் லேசாக அசையும், உடல் உறுப்புகள் எல்லாம் முடங்கி போனாலும் அவருடைய அறிவு மட்டும் முடங்கவில்லை. பிரைசலார். தன்னம்பிக்கையோடு எந்த வாழ்வு முடங்கி போனதோ அந்த வாழ்வு எது என்பதை அவர் தேடி கண்டுபிடிக்கின்றார், தேட முயற்சி எடுக்கின்றார். 1000 சிந்தனைகள் அவருடைய சிந்தனைகள். ஆயிரக்கணக்கான அறிவியல் அறிஞர்கள் அவரை தேடி ஓடி வருகிறார்கள். இந்த உலகம் என்றால் எது, அண்டம் எது, கோள்கள் எது, அதனுடைய வாழ்நாள் எது, நமது வாழ்வு எது, உடலுக்குள் இருக்கின்ற ஆன்மா எது, கடவுள் உண்டா, மறு உலக வாழ்வு உண்டா என்றெல்லாம் சிந்திக்க தொடங்குகின்றார். அந்த முடங்கி போன நாற்காலிகளுக்குள் இருந்து கொண்டு அவருடைய சிந்தனை தளமானது பல்வேறு கதவுகளை எல்லாம் திறந்து வைத்திருக்கிறது. இந்த நூற்றாண்டினுடைய மாபெரும் புரட்சியாளராக, சிந்தனையாளராக, அறிவியல் சிற்பியாக இந்த உலகம் போற்றுகின்றது, புகழ்கின்றது. இதுவெல்லாம் பெரிதல்ல அன்புக்குரியவர்களே. அவருடைய சிறப்பை கண்டு பல்வேறு அறிஞர்கள் அவரை தேடி வந்தார்கள், அவருடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டார்கள். முன்னாள் திருத்தந்தையர்கள், 2ஆம் ஜான் பால், முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட் அவர்களும் அவரை சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்டார்கள். புவி வெப்பமயமாதல், உலகத்தில் ஏற்படுகின்ற போர்கள், கலக்கங்கள், குழப்பங்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள், இவையெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கை அழித்துவிடும். அணு ஆயுதங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். வல்லரசு நாடுகள் இவைகளெல்லாம் முழுமையாக மாற்றம் பெற வேண்டும். மாந்தநேயத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த உலகிற்கு அறைகூவல் விடுத்தார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி நமது திருத்தந்தை அவர்களும் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பை பெறுகின்றார். அவரும் வாட்டிக்கானிலே சென்று திருத்தந்தையினுடைய ஆசிரியரை பெற்றுக் கொள்கின்றார். இந்த உலகத்தினுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் காண வேண்டும் என்று ஓடி ஓடி தன்னுடைய அறிவை முழுமையாக ஆய்ந்து அறிந்து உலகத்தினுடைய கேள்விகளுக்கு விடை காண துடித்தவர், விடைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தவர். அப்படிப்பட்ட மாபெரும் ஹாக்கின்ஸை பார்த்து கேட்கிறார்கள், கடவுள் உண்டா இல்லையா, உங்களுடைய சரியான பதில் என்ன என்று அவர் கேட்கிற போது அவர் சொல்லுவார். திருத்தந்தையை அவர் பார்க்கின்ற போது, என்னுடைய சக்தி அறிவு ஒன்று மட்டும்தான், அதை கொண்டு நான் ஆய்ந்து ஆய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய எல்லைகளை எல்லாம் நான் முழுமையாக அறிய முற்படுகின்றேன். இந்நாள் வரை 11 துகள்களை எல்லாம்
அறிவில் ஆராய்ச்சி கண்டுபிடித்திருக்கிறது. 12வது துகள் காட்ஸ் பார்ட்டிக்கல் என்று சொல்லுவார். கடவுள் துகள் ஒன்று இருக்கிறது. அது இந்த உலகை ஈர்க்கிறது, அசைக்கிறது. அதுதான் மையமாக இருக்கிறது. அதை தேட முயற்சித்தால் இந்த உலகம் அழிந்துவிடும். அந்த கடவுள் துகள் இந்த உலகை இயக்கிக் கொண்டிருக்கிறது. கடவுள் இருக்கிறார் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, பல்வேறு கேள்விகளுக்கெல்லாம் விடை காண முயற்சித்தார். தன்னுடைய மூளையை கசக்கினார். அந்த மூளையை கொண்டு உலகை கனவு கண்டார். கடைசியாகத்தான் அந்த அறிவு அவருக்கு கற்றுக் கொடுத்தது இறைவன் உண்டு என்பதை. இன்று அந்த இறைவன் உண்டு என்பதை நம்பிக்கையோடு நாம் தேடி வந்திருக்கிறோம். எதற்காக? நமது பங்கினுடைய பாதுகாவலர் சூசையப்பர் அந்த கடவுள் யார் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த கடவுளை காண வேண்டும் என்றால் அறிவை கொண்டு தேடினால் அதை அடைய முடியாது. இன்று அறிவை கொண்டு தேடுகின்றவர்கள் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்கின்றார்கள், உலகை அளிக்கின்றார்கள், மத கலவரத்தை தூண்டுகின்றார்கள், அமைதியை சிதைக்கின்றார்கள், மாந்த நேயத்தை குலைக்கின்றார்கள். பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆங்காங்கே பிரச்சனைகள், மத தீவிரவாதங்கள் இவையெல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறது. நான் ஆள வேண்டும், நான் வளர வேண்டும், நான் உயர வேண்டும், தன் மொழி, தன் இனம், தன் ஜாதி என்கின்ற பெருமை பாராட்டின் உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாடு வீடிடையே பல்வேறு பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள். இத்தகைய காலகட்டத்திலே இறைவன் நமது பாதுகாப்பு சூசை வழியாக கற்றுக் கொடுக்கின்ற உன்னதமான செய்தி ஒரே ஒரு செய்திதான். அந்த செய்தி என்னவென்றால், நாம் நமது அறிவை துளைத்து தேடி அதை கண்டுபிடித்து வாழ்க்கையை தேட வேண்டிய அவசியமில்லை. மாறாக ஞானத்தை தேடினால் வாழ்வை கண்டுகொள்வோம் என்பது மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். இன்று இறைவன் நமக்கு ஞானத்தை முழுமையாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். பழமொழிகள் அதிகாரம் 1 இறைவசனம் 7 வாசிக்கின்ற போது கடவுள் மீது உள்ள அச்சம் மட்டுமே ஞானத்தினுடைய தொடக்கம் என்று மிக தெளிவாக நம்முடைய வேதம் சொல்லுகிறது. கடவுள் மீது அச்சம் கொண்டு வாழ வேண்டும். இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனதிற்குள் குழப்பங்கள் வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது, கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய வெளிப்பாடு எது என்பதை நாம் அறிய வேண்டுமென்றால் அறிவை கொண்டு தேடினால் இந்த உலகம் சொல்வது சரி என்று ஒருபுறம் சாய்ந்து விடுவோம். ஒரு சிலரை குற்றம் சாட்டுவோம், ஒரு சிலரை கலகப்படுத்துவோம். மாறாக கடவுளுடைய ஞானத்தை கொண்டு நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு விடை தேடினால் அங்கு அமைதி பிறக்கும், அங்கு கடவுளுடைய ஆசீர் பிறக்கும். அதற்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய புனிதர் பாதுகாவலர் சூசையனுடைய வாழ்வு சிறப்பாக அமைந்திருக்கின்றது. தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவிதமான போராட்டங்கள், அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா, ஒரு குழப்பம், ஒரு போராட்டம், சரியா தவறா, அறிவை கொண்டவர் தேடவில்லை. அவருடைய அறிவு சொல்லுகிறது மறைவாக விளக்கிவிடு என்று. ஆனால் கடவுளுடைய ஞானம் அவர் கற்றுக் கொடுக்கிறது, நீ அவரை ஏற்றுக்கொள், இது கடவுளுடைய திட்டம் என்று அவருக்கு உணர்த்துகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்று கிறிஸ்துவ வாழ்வு ஞானத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த ஞானத்தினுடைய ஊற்றாக, உறைவிடமாக நமது பாதுகாவலர் சூசையனுடைய வாழ்வு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற நம்முடைய வாழ்வு ஞானத்தினுடைய வாழ்வாக அமைந்திருக்க வேண்டும். இன்னொரு மனிதரை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகின்றேன். கடந்த ஆண்டு இதே நாள் மார்ச் மாதம் 19ஆம் தேதி தஞ்சாவூரிலே பணியாற்றிய அந்த வேளையில் குழந்தையேசு ஆலயத்துக்கு அருகில் இருக்கின்ற மடம், கார்மேல் மடம், அங்கே இருக்கின்ற அருட்சகோதரி ரோசி அவரை நீங்கள் பலரும் அறிந்திருக்க வாய்ப்பு உண்டு. 5 காயங்கள் வரங்கள் பெற்றவர் என்று நாம் முழுமையாக அவருடைய வாழ்வை பார்க்கின்ற போது சான்றாக இருக்கின்றது. பல முறை பார்த்திருக்கின்றேன் இந்த காயங்களில் ரத்தம் வருவதை.
கடந்த மார்ச் 19ஆம் தேதி அவருடைய தந்தையினுடைய இறப்பு செய்து வருகிறது. அதிகாலை 7 மணிக்கு அவரோடு இன்னொரு அருட்சகோதரி நானும் சென்னைக்கு செல்கின்றோம். அவர் தந்தையை பார்ப்பதற்காக சென்னைக்கு சென்று தந்தையை பார்த்து மீண்டும் வருகின்ற வரை அவருடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சி. பல்வேறு கடவுளுடைய கருத்துக்களை எல்லாம் மிக அழகாக எளிதாக பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அவர் சொன்னார், என் தந்தை இப்படி சூசையப்பன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர். அவருடைய திருவிழாவின் பொழுது இறைவன் என் தந்தையையும் எடுத்திருக்கின்றார். எனக்கு மகிழ்ச்சி. யாரு கிடைக்காத ஒரு மாபெரும் கொடை என் தந்தைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. என் தந்தை வாழ்ந்த போது புனித சூசையிடமிருந்து 3 செய்திகளை எங்களுக்கு நிறைவாக பெற்றுக் கொடுத்தார். ஒன்று, சூசையை போட்டு நீங்கள் உழைக்க வேண்டும். சூசையை போட்டு நீங்கள் உண்மையோடு வாழ வேண்டும். சூசையை போட்டு உறவோடு நமது வாழ்வு அமைய வேண்டும். இந்த 3ம் சூசையனுடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்கிறது. இந்த வாழ்வை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தார். அருட்சகோதரி ரோசி அவர்கள் இந்த செய்திகளை சொல்லுகின்ற போது இறை வார்த்தை எவ்வாறு சூசையப்பர் வழியாக நம்மோடு உறவாடுகிறது இந்த 3 செய்திகள் வழியாக என்று அவர் சொல்லுகின்ற போது, தந்தையானவர் இந்த உலகில் உழைக்கின்ற அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். உண்மைக்கு சான்று பகர இறைவன் தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்புகின்றார். தூய ஆவியானவர் உறவுகளை எல்லாம் சரி செய்து இறைவனோடு ஒன்றித்து வாழ்கின்ற அருளை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். என் தந்தை என் சூசையிடமிருந்து இந்த செய்திகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தார் எங்களுடைய குடும்பத்தாருக்கு. எனவே சூசையனுடைய பக்தராக வாழ்ந்த என் தந்தை அவருடைய விழாவிலே இறைவன் அவரை அழைத்திருக்கின்றார். எனவே எனக்கு மகிழ்ச்சி என்று அவர் மகிழ்ச்சியோடு இக்கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, இன்று சூசையப்பருடைய விழாவை கொண்டாடுகின்ற போது நமது வாழ்க்கையிலும் உழைப்பு இருக்க வேண்டும். உழைக்க மனமில்லாது உண்ணலாகாது கடவுளுடைய வார்த்தை சொல்லுகின்றது. உழைக்காத மனிதர்கள் தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள். உழைக்காத மனிதர்கள் தான் பிறருடைய உறவுகளை சீர்குலைப்பார்கள். உழைக்காத மனிதர்கள் தான் உண்மைக்கு எதிராக என்றும் செயல்படுவார்கள். அது குடும்பமாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், பங்கு தளமாக இருக்கலாம். எந்த ஒரு மனிதன் உழைக்காமல் இருக்கின்றானோ அவன்தான் சோம்பேறியாக தன்னுடைய பெருமைக்காக புகழுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருப்பான். சூசையப்பருடைய பிள்ளைகள் ஒருபோதும் இவ்வாறு இருக்க மாட்டார்கள். கடவுள் கொடுத்த அறிவு என்கின்ற உழைப்பை முழுமையாக பிறருக்காக பயன்படுத்துவார்கள். ஆற்றல், கொடை, வரம் என்கின்ற எல்லா கொடைகளையும் பிறருக்காக பயன்படுத்துவார்கள். இவ்வாறு வாழ்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஒற்றுமையிலும் உறவிலும் என்று வாழ்வார்கள். உழைக்கின்ற மனிதன் தான் வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொள்வான். சாதாரணமாக பார்ப்போம், விவசாயி வேலை செய்துவிட்டு வீட்டிலே வந்து வாசலில் உறங்குகின்ற போது அவ்வளவு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அந்த விண்ணுலகை பார்த்து ரசித்துக் கொண்டு உறங்கிக் கொண்டிருப்பார். பணம், புகழ், அதிகாரம், அந்தஸ்து ஏசியில் உறங்கினாலும் மாத்திரை போட்டாலும் தூக்க வராத மனிதர்கள் மத்தியில் இன்று அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல விதமான நோய்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஓடிக்கொண்டே இருக்கின்றோம், மருத்துவமனை தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஏன், எதனால்? இன்று உழைக்க நமது உள்ளம் மறுத்துக் கொண்டிருக்கிறது. எளிமையாக, விரைவாக, உடனடியாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸ்டீபன் ஹாக்கிங் வாழ்க்கையினுடைய எல்லைக்கு சென்ற பிறகுதான் ஞானம் என்றால் என்ன என்பதை அவர் கண்டு கொண்டார். நமது புகழ் வாய்ந்த சூசையப்பர் வாழ்நாள் முழுவதும் அந்த ஞானத்தை கண்டு கொண்டு வாழ்வினுடைய சிறப்பாகிய உழைப்பையும் உண்மையையும் உறவையும் இன்று நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இவ்வேளையிலே நமது வாழ்வு இறைவனுக்கு உரிய வாழ்வாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் கடவுள் மீது அச்சம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மனிதர்கள் பார்க்கலாம், பார்க்காமல் போகலாம். பெற்றோர்கள் பார்க்கலாம், பார்க்காமல் போகலாம். ஆசிரியர்கள் பார்க்கலாம், பார்க்காமல் போகலாம். பங்கு தந்தையர்கள் பார்க்கலாம், பார்க்காமல் போகலாம். ஆனால் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். பைசலான் சக்தியாக நம்மை உருவெடுக்கும். அங்கு உண்மை என்றும் பிறக்கும். உறவுகள் விரைவாக மிளிரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித சூசையப்பருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இவ்வேளையிலே நமது வாழ்வும் இறைவனுக்கு உரிய வாழ்வாக என்றும் இருக்க
நம் புனித சூசை காட்டுகின்ற ஞானத்தை பற்றி கொள்வோம். அறிவு என்பது நமது வாழ்க்கையிலே தவறான பாதையிலே பலமுறை செல்வதற்கு உடந்தையாக இருக்கின்றது. அங்கு ஏற்றத்தாழ்வுகள் உள்ளே புகுந்து விடுகிறது. சரி தவறு என்று சொல்லுகிற போது தவறுகளை எல்லாம் எளிதாக மாற்றுவதற்கு அது நமக்கு வாய்க்காலாக அமைந்து விடுகிறது. நமக்கு சாதகமாக வாழ்க்கை நாம் மாற்றிக்கொள்கின்றோம், எளிதாக மாற்றிக்கொள்கின்றோம். ஆனால் ஞானத்தோடு வாழ்ந்தால் மட்டுமே கடவுளுடைய அன்பை பெற்றுக் கொள்ள முடியும், இன்றும் என்றும் நிறைவாக வாழ முடியும். இந்த உலகிலே கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை இந்த வாழ்வு. நாம் இயங்குகின்ற உடல் உறுப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடவுள் அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றார். அவற்றை கொண்டு நமது வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்று பல்வேறு பிரச்சனைகள் கிறிஸ்துவனுடைய கருத்துக்களை உரசி பார்க்கிறது. மதவாத சக்திகள் அன்று முதல் கிறிஸ்தவர்கள் தடை என்றால் அதை உடை என்று அவர்கள் கிறிஸ்துவுக்காக அவர்கள் திமிரி எழுந்தார்கள். ஆண்டவர் இயேசுவை அறிவிக்காமல் இருந்தால் எங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று துணிவோடு நம்பிக்கையோடு தடைகளை தகர்த்தெறிந்து உடைத்தெறிந்து ஆண்டவர் இயேசுவுக்கு நற்செய்தி பகிர்ந்தார்கள். சிறை என்றால் அதை நிறை என்கின்ற உள்ளத்தோடு சிறைகளிலே தேடி சென்று தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தார்கள். அவர்கள் சிந்திய ரத்தம் 2000 ஆண்டுகளாக நம்மை விசுவாசி வளர்த்திருக்கிறது. நமது வாழ்வும் இந்த விசுவாசத்திற்கு சவால் விடுகின்ற வாழ்வாக இருக்கின்ற வேளையிலே நாமும் எதை கண்டும் அஞ்சாது கடவுள் கொடுத்த ஞானத்தோடு கரம் கோத்து நமது வாழ்க்கையை செலுத்தினோம் என்றால் நாம் எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை. அரசியல் சக்திகளோ, மத சக்திகளோ, பொருளாதார சக்திகளோ, ஆணவ சக்திகளோ, அதிகார சக்திகளோ எதுவாக இருந்தாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நேற்றும் இன்றும் மாறாத தெய்வம் நம்முடைய தெய்வம். பிரைசலான். அந்த தெய்வம் நம்மோடு இருக்கின்ற போது நம்மால் இன்னொரு நூற்றாண்டுகளை நிறைவாக கொண்டு செல்ல முடியும். நம்முடைய குழந்தைகளுக்கு அத்தகைய ஆற்றலை ஞானத்தின் வழியாக ஊட்ட முடியும். இறை வார்த்தை நமக்கு துணை நிற்கும். அந்த இறை வார்த்தையை நமக்கு வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய சூசையப்பர். நமது வாழ்வு இறைவனுக்குரிய வாழ்வாக இன்றும் இருக்க தொடர்ந்து அவருடைய பாதையில் நடப்போம். நம் இறைவன், நம் தெய்வம், நம் சூசையின் வழியாக நம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிலிருந்து உயிர் திறந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். காணிக்கை பாடல். உள்ளதை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, உமது பிள்ளைகளாகி எங்கள் அனைவரையும் புனித யோசேப்பின் திருவிழாவை கொண்டாடுவதற்கு பெயர் சொல்லி அழைத்திருக்கின்ற கிருபையை நினைத்து நன்றி கூறுகிறோம். நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து அர்ப்பணம் செய்யும் இந்த காணிக்கைகளை நீர்தாமே நிறைவாக ஏற்க வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழரை சாற்றியுமை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்று வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். ஆகவே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து வானவரோடும் புனிதரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகும். உடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தை எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். என்று வாழும் இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கொண்டிரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆய தாமஸ் அக்கினாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்ற திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பிரியமானவர்களே, இயேசு ராஜா வந்திருக்கிறார். நாம் எல்லோரும் கொண்டாட வேண்டிய நாள் இது. ஏனென்றால் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே கரங்களை தட்டி இயேசு ராஜாவை வரவேற்போம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் புரியோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கண்டுபிரிந்தலம் அன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, உண்மைக்காக உயிரை கொடுத்தவர், உழைப்பதற்கு சொல்லிக் கொடுத்தவர், உறவுக்கு பாலமாக இருந்த தெய்வம் விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் எங்களை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். பங்கினுடைய பாதுகாவலர் சூசையப்பருக்கு ஒரு விழா எடுத்திருக்கிறோம். மே மாதம் ஒரு விழா. ஒரு சிலருக்குத்தான் இப்படி விழாக்கள் கிடைக்கும். ஒரு சிலர் தான் எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. மரணத்திற்கு பாதுகாவலர் யாரு? சூசையப்பர். படிப்புக்கு, தொழிலுக்கு, திருக்குடும்பத்திற்கு, இப்படி சொல்லிட்டே போகலாம். எக்ஸ்பர்ட். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்பெஷலிஸ்ட், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நரம்பு, அதுக்கு மாத்திரம் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. ஆனால் சூசையப்பர் எல்லாத்துக்குமே ஸ்பெஷலிஸ்ட். எது வேணாலும் அவங்ககிட்ட, எப்படி அம்மாட்ட மரியாள் தேவதாய் இடத்துல கேட்க முடியுமோ அதே போல சூசையப்பர் இடத்துல எதுக்கு வேணாம், நம்ம உழைக்கணும், குடும்பத்தில் அமைதி வேணும், படிக்கணும், நல்ல மரணம் வேணும், சுகம் வேணும், எல்லாத்துக்கும் சூசையப்படைக்கு அந்த அளவிற்கு இன்றைக்கு நமது இந்த திருவிழாவை ஒற்றுமையாக குடும்பமாக இணைந்து கொண்டாடி இருக்கிறோம். எனவே இது எல்லாருக்கும் விழா. சூசையப்பர் பேர் வச்சிருக்கவங்க, சூசை மேரி, ஜோசப் மட்டும் இல்ல, பங்கில் வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் விழா. எனவே கரவொலி எழுப்பி வாழ்த்துக்கள்.
உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லெஃப்ட் ரைட் கையை கொடுத்து ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்லிடுங்க. ஹாப்பி ஃபீஸ்ட். வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த திருவிழாவை இரட்டிப்பு ஒரு மகிழ்ச்சியாக ஆக்குவதற்காக நமது அருகாமையில் இருக்கின்ற உறவுக்கு பாலமாக எப்பொழுதுமே ஒரு என்ன சொல்றது, எது கேட்டாலும் எப்பொழுது சொன்னாலும் சரி ஓகேன்னு சொல்றது எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க. அப்படி நமது அழைப்பை ஏற்று நமக்கு எப்பொழுதுமே உதவி செய்து கொண்டிருக்கின்ற அருள் தந்தை மேட்டூர் பங்கு தந்தை, கார்மில் அந்த ஆலயத்தினுடைய பங்கு தந்தை, இந்த நேரத்தில் ஜூலியன் அவர்களுக்கு அற்புதமான ஒரு மறைவுரை சூசைப்பர் பற்றி நிறைய கேட்டோம். நல்ல ஒரு மறைவுரையை கொடுத்து நம்மை சிந்திக்க வைத்திருக்கிறார். தெய்வ பயம். எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவு சொத்து இருந்தாலும், எவ்வளவு பெரிய கார்ல வந்தாலும் தெய்வ பயம் இல்லை என்றால் டோட்டல் வேஸ்ட். அருமையான கருத்துக்களை விதைத்து சென்ற. எனவே அவருடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு எங்களை எல்லாம் அழைத்திருக்கிறீரே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். நாங்கள் அனைவரும் உம்மிலே உமக்காக வாழ்வதற்கும் வளர்வதற்கும் தொடர்ந்து வரம் தர வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நமது ஆலயத்தை சுற்றி வர இருக்கிறது. ஜெபித்துக் கொண்டு பாடிக்கொண்டு பக்தியோடு இந்த தேர்பவனிலே கலந்து கொள்ளும். தேர்பவனி முடிந்தவுடனே அன்பின் விருந்தானது நடைபெறும். பெயராலே அன்பின் பரலோக பிதாவே, இந்த சூசியப்பரை எங்களுடைய பங்குக்கு நிறைவாக கொடுத்தமைக்காக நமக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் எங்களுடைய தேர்பவனையை கொண்டாடி கொண்டிருக்கிற எங்களுடைய பங்கு மக்களின் நிறைவாக ஆசை. இது எவ்வாறு இவரை இந்த திட்டத்திற்கு பயன்படுத்தினீரோ, எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இறை திட்டத்தை நிறைவேற்றியது போல எங்களுடைய பங்கு மக்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து எண்ணங்களையும் ஏற்றங்களையும் எதிர்பார்ப்புகளையும் எல்லாமே நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த சூசியத்தினுடைய பரிந்துரை